எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. So hello everyone, welcome back to my channel. So நான் உங்களோட ருஷ்டி பேசுகிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டிக்டாக்ல நிறைய விஷயம் கேட்டுட்டீங்க. ஸோ எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம், ஸோ எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம், அப்போக்கு பற்றி சொல்லிட்டாங்க பிரதர், அப்போக்கில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுற நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணீங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போக்கு தமிழ் டுட்டோரியலில் செகண்ட் பார்ட். அதாவது இதில் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேச நான் வந்து டீப்பாக ஒரு விஷயமும் பேசலை. ஸோ எப்படி அப்போக்கு ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி தான் பேசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பேச போகிறோம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற, ஸோ மொபைல் ஆகிக்கட்டும், ஸோ இதுலேயே ஆகிக்கட்டும், ஸோ அவங்க எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம்ன்றது தான் கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் வந்து UpWork. ஸோ ஆல்ரெடி UpWork பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த UpWork தமிழ் டுட்டோரியல்ற. ஸோ இது இல்லாமல் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து UpWorkல செய்ய போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம்னு சொன்னால் கஷ்டமாയിരിக்கும். ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வித்தின் 8 minutes உள்ளுக்கும் நாங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவை நாங்கள் வந்து எடுப்போம். ஸோ ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி செய்ய போகல, உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் மாதிரி ஒரு கோர்சஸ் மாதிரி நாங்கள் செய்யக்கிட்ட உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிக்கும். ஸோ அதனால நாங்கள் ஸ்டெப்பாகவே போவோம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது ஹவு டு கிரியேட் UpWork ப்ரொஃபஷனல் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கிங் அக்கௌண்ட் வந்து நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. எந்தவித கமிஷன்ஸும், அதாவது எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடாமல் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கான ப்ராஃபிட்டையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இவ்வளோ விஷயம் செய்கிறேன், நான் கேட்குறது உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணி ஒரு கமெண்டில் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தான் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ, எந்த வித சல்லியும் இல்லை. ஸோ உங்களோட டைமை நீங்கள் எடுத்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போடுங்க. ஸோ ஏன்னு சொன்னால் அடுத்த ஒரு வீடியோ வரப்போகிட்ட உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், ஓகே வந்தோடனே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு தானே வந்து அதாவது பெல் பட்டனை வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி வைக்க சொல்கிறேன். ஸோ மிச்சம் டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைன் அப்ன்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து 2 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஒன்று ஜாயின் ஆஸ் அ கிளைண்ட் ஆஃப் ஃப்ரீலான்சர்னு சொல்லி, நீங்கள் கிளைண்ட், அதாவது உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூட்டபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, நான் மணி ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்க சொன்னால், ரெண்டாவது ஐ எம் அ ஃப்ரீலான்சர் லுக்கிங் ஃபார் ஒர்க்குன்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை ஆஸ் அ ஃப்ரீலான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகிடுன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் நார்மலாக எப்படி ஒரு நார்மலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை கொடுங்க. ஸோ இமெயிலையும் கொடுங்க, பாஸ்வேர்டையும் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ் அண்டர்ஸ்டாண்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பிசியில் ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணுன்றது அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து நான் வந்து மிச்சம் செக்யூர்டாக ஆகிக்கணுன்றதுக்காக நான் வந்து மிச்சம் இந்த ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் தான் நான் இதில் லாகின் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகாத ரீசன்னால் நான் வந்து திரும்பியும் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன விஷயம்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்தா வேணுங்க, ஆல்ரெடி இது நம்பிச்சனால இந்த அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணாத காரணத்தால் நான் வந்து இதை வந்து நோட்டிஃபை பண்ணலை. ஸோ மெசேஜஸில் இன்றைக்கி நான் வந்து பார்த்தோன்னு தான் எனக்கு விளங்கிச்சு. ஸோ இந்த இடத்துல நோமட் கார்டுன்னு சொல்லி ஒருத்தருக்கு நான் வந்து ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி அவருக்கு அந்த ப்ரொபோசல் பிடிச்சதுனால அவர் எனக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டார். ஸோ நான் எக்ஸாம்பிளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் மேபி அவர் இந்த ஒரு ஆஃபரோட ஓகே ஆகிப்பார். ஸோ இந்த ஆஃபரோட வேல்யூ என்னன்றதை பார்ப்போம். இந்த ப்ரொபோசல் நாங்கள் சப்மிட் பண்ணுற டைம் வந்து March 25th. ஸோ இது $10 ஒரு கிளைண்ட் பட்ஜெட். ஸோ இது மாதிரி தான். ஸோ நீங்களும் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி நான் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க எனக்கு இந்த ஜாப் கிடச்சிக்கும். ஸோ ரிப்ளை பண்ணாத காரணத்தால் ஸோ இது வந்து தட்டி போயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு உங்களோட UpWork அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சைன் அப்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு போகிறோம் உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு
பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஸ்கில்லை பற்றி கேட்பாங்க, மற்றது உங்களுக்கு எடுக்கேஷனை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸோ கேட்டிருப்பாங்க, உங்களோட ஸ்கில்லை கேட்டிருப்பாங்க. ஸோ மற்றது உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஓவியோ. அதில் இந்த மாதிரி வராது, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து வருது இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப் அதுவும் அதெல்லாம் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் இந்த டெலிகிராம் லிங்க் இது, அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட டீம் உள்ளுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, எங்களோட சேனலுக்கும். ஸோ அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான எல்லா ரிப்ளை நான் தருவேன். ஸோ நானே உங்களுக்கு லைவாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட், ஏதாச்சும் ஒரு எரர் வருதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பர்சனலாக வந்து என்ன கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டையும் நான் தரேன். ஸோ இதில் முக்கியமாக அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் இந்த ஓர்டர் இந்த அதாவது ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் வந்து எப்படியுமே 100% வச்சுக்கொள்ள பாருங்கள். ஏன்னு சொன்னால் 100% வைக்க போக்குள்ள தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து சேரும், அதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேரும். ஏன்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, போர்ட்ஃபோலியோ, எடுக்கேஷன், ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதாவது கிளைண்ட் தேடிக்கிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் வந்து மேலே வந்து நிற்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட வந்து கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்டை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் மெயினாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு எங்களோட செட்டிங்கில் வந்து முக்கியமான ஒரு வேலை வந்து இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ என்னென்ன விஷயம் சொன்னாங்க, இந்த செட்டிங்கில் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்ற இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இப்போ இதில் போனதுக்கு அப்புறம் இன்றைக்கி நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். ஸோ இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு முக்கியமான விஷயம் இது தான், செலக்ட் செக்யூரிட்டி கொஷின். நீங்கள் கொடுக்குற செக்யூரிட்டி கொஷனுக்கு ஆன்சரை வந்து கொஷனையும் ஆன்சரையும் வந்து நீங்கள் எப்போவுமே நினைவு வச்சுக்கணும். சப்போஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு, ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நேரத்துக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்பர் சேஞ்ச் பண்ண இது மாதிரி என்ன மாதிரி செட்டிங்ஸில் சேஞ்சஸ் செய்ய போக்கிட்ட இந்த கொஷனுக்கான ஆன்சரை அவங்க கேட்பாங்க, கொஷனையும் கேட்டு ஆன்சரையும் கேட்பாங்க. ஸோ மேபி கொஷின் கேட்பாங்க, ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ சொல்லி நீங்கள் ஆன்சரை கண்டிப்பாக நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் வந்து திரும்ப எடுத்துக்கொள்ள இல்லாமல் போகும். சரி, அவங்களோட சப்போர்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி தான் பேசி அது பெரிய ஒரு ப்ரொசீஜர், அதை செஞ்சு தான் நீங்கள் திரும்ப எடுக்க வேண்டிய மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி இதில் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க, சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஒரு பெரிய நல்ல ஒரு ஏர்னிங் சோர்ஸ் எடுத்து நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மேபி உங்களோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுத்துக்கிறாங்க. ஸோ மொபைல் ஆப் மூலமும் கூட செய்யலாம், டெக்ஸ்ட் மெசேஜஸ் மேலும் செய்யலாம். என்ன சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட்டை அதை பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுனாலுமோ இல்லை உங்களோட அக்கௌண்ட் சைன்இன் பண்ணுறதுனாலுமோ உங்களுக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ உங்களோட ஃபோனுக்கு கோட் ஒன்று வரும், அந்த கோடை கிளிக் பண்ணால் மட்டுமே தான் இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு உங்களோட லொகின் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சேஃப்டி மெஷர்னால அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா விளங்கும் நிறைய பேர் வந்து மணி ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் ரீல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் போட்டு இது ஒரு ப்ரொப்போசல் போட்டிக்கிறாங்க, அதாவது எனக்கு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் போட்டிக்கிறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து CapCutல ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ CapCutல இந்த ஈஸியாக இந்த ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவைன்னு போட்டிக்கிறாங்க. ஸோ 3 per video, ஸோ ட்ரைங் 3 hooks per video. ஸோ இதில் நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் இது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா $50 ஃபிக்ஸ் ப்ரைஸ் போட்டிக்கிறாங்க ஒரு வீடியோவுக்கு. ஸோ குட் இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் மீக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் யுவர் லெட்டர் ஃப்ரம் த fast.com. ஸோ யூ வில் நீட் டு ரைட் அ கேப்ஷன் ஃப்ரம் த வெப் வீடியோ பை யுவர் செல்ஃப். ஸோ வீடியோ செய்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் ரீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான எடிட்ஸை செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரைஸை ப்ராஃபிட் எடுத்துட்டுனாங்க. அது சப்போஸ் வந்து வீடியோ வந்து 500Kக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் போனஸ் கொடுத்துக்கிறாங்க. 500Kக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் $10 போனஸ் தருவாங்களாம்.
அதே 1 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் $25 வந்து போனஸ் தருவாங்களாம். எப்படி 48 hours 2 நாளையில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பிகினர்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்னு சொல்லி டெலிகிராம் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேளுங்க. டோன்ட் ஹெசிடேட். ஸோ ஃபீல் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதத்தும் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய வந்து ஜாப்ஸ் போட்டிக்கிறாங்க. அவங்க ஜாப் செஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த கிளைண்ட் வந்து ஓவராலாக ஓகே 74 ஜாப்ஸ் முடிச்சிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிளைண்ட் கொஞ்சம் லோயல் ஆகிறாங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணலாம்னு தான் நாங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஜாப்க்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ யூடியூப் தம்ப்நெயில் செய்யலாம், வீடியோ எடிட் செய்யலாம், ஃப்ளையர் டிசைன்ஸும் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் எப்படி ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறோம். ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னொரு அவைலபிள் கனெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷனை என்ன, ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் கனெக்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் ப்ரொபோசல் சப்மிட் பண்ண போகிறோம். இந்த கனெக்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கஷ்டம். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் வந்து ஜாப்ஸ் எடுத்துக்கொள்ளணும். மோஸ்ட்லி வந்து UpWorkல வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எப்படின்னு கேட்டால் லாங் டேர்ம், அதாவது இயர்லி ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரி தான் வருவாங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டை நீங்கள் பிடிச்சாலே போதும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஏர்னிங்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மிச்சம் ஈஸி UpWork. ஸோ எல்லாத்தையும் மிச்சம் ஈஸி UpWork. ஸோ உங்களோட இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் கைடை நான் தருவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை தான் திரும்பியும் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் என் டெலிகிராமுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் கிடச்சிடும். ஸோ கைஸ், ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்து ஓகே எனக்கு இந்த அளவுக்கு அப்டேட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து அடுத்த வீடியோ மிச்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னு சொன்னால் எப்படி ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறேன், எப்படி கிளைண்ட்டோட பேசுகிறன்றதை தான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அவங்களும் வந்து அவங்களோட ஒத்த காலில் நிற்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் சல்லி உங்ககிட்ட நான் கேட்கல. உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கும்னு சொன்னாக்கா நான் அடுத்த வீடியோ போடக்கிட்ட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். ஸோ எந்த வித நீங்கள் சர்ச்சஸும் செஞ்சு கொண்டிருக்க தேவையில்லை. ஸோ அதுதான். ஸோ எது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தேவையான எல்லா அப்டேட்டையும் வந்து அடுத்த வீடியோவில் நான் தரேன். ஓகே guys, see you guys in the next video. So thanks for watching.